கடவுளை துதிக்கையிலே சோலை புது மலரே நீ இறைவனின் காலில் விழு. பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு நிழலாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு நிழலாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கடவுளை துதிக்கையிலே சோலை புது மலரே நீ இறைவனின் காலில் விழு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்கையிலே சோலை புது மலரே நீ இறைவனின்
திருப்பலி முன்னுரை. காலை கதிரவன் கண்பட்டதும் இருள் நீங்கி உலகம் ஒளி பெறுவது போல கவலைகள் மறைந்து நம் மனங்களும் மகிழ்ச்சியில் நிறையட்டும் என்று கூறி புதுக்காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்புடனே வரவேற்கிறோம். சாமுவேலை இறைவன் அழைக்கும் முதல் வாசகத்தினை மனதில் நிறுத்துவோம். இறைவன் அழைப்பை 3 முறை சாமுவேல் அறியவில்லை. ஆனாலும் இறைவன் சாமுவேலை தம் அன்பால் அரவணைத்து மேன்மையாக்கினார். இன்றைய சூழலில் இயற்கையும் நம்மை அழைக்கிறது, நம்மை நோக்கி கூர்க்குரல் இடுகிறது. செவிகளை இழந்த நாம் நமது நாகரீக வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது என்று, இயற்கையை சிதைத்துவிட்டு வானம் பொய்த்து விட்டதென்று வழி தவறி பயணிக்கிறோம். மலிவாய் கிடைத்ததென்று விளைநிலத்தை வீட்டி மனையாக்கி விட்டோம். நாம் குளிர் அறையில் இருந்து ருசிக்கும் உணவை உருவாக்கியவன் வெற்றுடம்பாய் வெயிலில் கருகி கொண்டிருக்கின்றான். உலகத்திற்கே உணவளித்தவன் தன் பசியார கையேந்தி நிற்கிறான். பசியாலும் கடனாலும் மடிந்து கொண்டிருக்கின்றான். இதன் காரணம் தான் என்ன? இறைவன் அழைப்பை தாமதமாக அறிந்து கொண்ட சாமுவேலை போல இயற்கை அரவணைப்பை தாமதமாகவே புரிந்து கொண்டோம். இன்றைய 2ஆம் வாசகமும் நம் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று கூறி மானிட இனத்தை மகிமைப்படுத்துகிறது. நம் உடல்கள் தூய ஆவி தங்கும் கோவில் என்று நமக்கு மகுடம் சூட்டுகிறது. அத்தகைய மகுடங்கள் கோபுரத்தில் சூட்ட வேண்டுமே தவிர குப்பை மேட்டில் அல்ல. விவிலியம் கூறும் பரத்தமை என்பது இன்று பரவலாகிவிட்டது என்பதை விட பேஷனாகி விட்டது என்பதே நிஜம். ஆம், அத்தனை தொலைக்காட்சி நிகழ்வுகளும் உடல்களால் செய்யும் பாவத்தையே அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆண் பெண் இருப்பாளரிலும் கற்பு என்பது பொதுவானது என்பது மறக்கப்படுகிறது. ஆண்டவர் தம் சீடர்களிடம் வந்து பாருங்கள் என்று தம் இருப்பிடம் அழைக்கிறார். இறைவன் இல்லம் காண நமது செயல்களுக்காய் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இறைவன் தந்த இயற்கை நம்மை அணைக்கும்படி வாழ்வோம். பாவத்தினை ரசிக்காமல் பாதையை மாற்றி பரமன் பதம் போற்றி நடப்போம். நம் மனங்களில் மகிழ்ச்சி பொங்க இத்திருப்பலியில் இணைவோம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு ஒன்று இசைக்கும். திருப்பாடல்கள் 65 இறைவசனம் 4. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை பங்கு குடும்பமாய் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடந்த வாரத்தில் நம்முடைய பங்கில் நடைபெற்ற நம்முடைய பங்கினுடைய 12ஆம் ஆண்டு ஆசீர்வாத பெருவிழாவிற்காகவும் விழாவின் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி இணைவோம். மேலும் இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்புக்கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜாஸ்பர் ராயன் இவருக்காகவும், உடல் நலன் பேசும் ஆற்றலை இறைவன் தரும்படியாகவும், ஜான்சன் ஆஷா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், PM ஜோசப் நல்லபடியாக சென்னை திரும்பி வந்திட வேண்டி வேண்டல் திருப்பலியாகவும், மேரி செல்லா குடும்ப கருத்துக்களுக்கும், மகன் மனோஜ் மார்ஷல் திருமண வரம் வேண்டியும், தமிழ் நம்பி சஜீவி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மகன் ஷர்வன் உடல் சுகத்திற்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கப்படுகிறது. ஆண்டவருக்குள் நித்திலை பாடுதலை அடைந்து 40வது நாளை நினைவு கூறுகின்ற ஆறுமுகம் என்கின்ற ஆபிரகாம் இவருடைய ஆண்மையிலை பாடுதலுக்காகவும் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்குள் இன்று நாம் நுழைகிறோம். இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு பல செய்திகளை, சாமுவேலின் அழைப்பை குறித்து, நாம் எல்லாரும் தூய ஆவியானவருடைய ஆலயங்கள் என்பதை குறித்து, இயேசுவை தேடி சென்ற சீடர்களுக்கு இயேசு அனுபவத்தை பெற்றுக்கொண்டது என பல செய்திகளை நமக்கு கொடுத்தாலும், ஒட்டுமொத்த இறைவார்த்தை வழிபாடு என்று நம்ம எல்லாரும்
கடவுளை தேட வேண்டும், அவர் அனுபவம் பெற வேண்டும் என்கின்ற மைய செய்தியை ஆழப்படுத்துவதாய் இருக்கின்றது. இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது வேளாம் ஆட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே.
உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது உதவியையும் அமைதியையும் அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 3 முதல் 10 மற்றும் 19 முடிய. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரே, நான் அழைக்கவில்லை, மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குழிவில் இருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதோர் பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூலில் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம்.
உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 35 42 முடிய. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்களோடு அவர்கள் தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இது ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் புதுக்காலம் 2ஆம் வாரத்திற்குள் இன்று நாம் நுழைகிறோம். கடந்த ஞாயிறு நாம் நம்முடைய பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாடி அற்புத குழந்தை இயேசுவினுடைய சிறப்பு ஆசிரை நாம் கொண்டாடிய ஒவ்வொரு திருப்பலி வழியாகவும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் வழியாகவும் நாம் பெற்றுக்கொண்டோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த ஞாயிறு இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி நாம் எல்லாரும் கூட கடவுளுடைய அன்புக்குரிய பிள்ளைகள், எனவே அந்த அன்புக்குரிய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உன்னதமான செய்தியை நாம் பெற்று தியானித்தோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 2ஆம் ஞாயிறு சிந்தனை நம் வாழ்வில் கடவுளுக்கு உன்னதமானதோர் இடத்தை வழங்கி அவரிடம் நம் உறவுகளை அழைத்து செல்லும் வரத்தை வேண்டிட இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆங்கில திரைப்படங்களில் மிகவும் பிரபலமானவர் அலெக்ஸ் கின்னஸ் என்பவர். அவர் பிறந்தது முதல் தந்தை யார் என்று அறியாமல் வளர்ந்தவர். அவர் ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்தவரும் கூட. இளமை பருவம் முதல் மதம் சார்ந்த எந்த விடயங்களிலும் அக்கறையில்லாமல் வாழ்ந்து வந்தவர். தன்னுடைய 19வது வயதில் மேடை நாடகங்களில் பங்கேற்று பின்னர் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு பெற்றவர் இந்த அலெக்ஸ் கின்னஸ் என்பவர். புகழ்பெற்ற எழுத்தாளர் G.K. செஸ்டன் என்பவர் ஒரு கத்தோலிக்க குருவானவரை மையப்படுத்தி ஒரு சிறுகதைகளின் தொகுப்பு ஒன்றை அவர் எழுதினார். அதை பிற்காலத்தில் ஃபாதர் பிரவுன் என்கின்ற ஒரு படமாக அந்த சிறுகதைகளின் தொகுப்பு உருவானது. இந்த ஃபாதர் பிரவுன் என்கின்ற இந்த திரைப்படம் முழுவதும் ஒரு கத்தோலிக்க குருவை மையப்படுத்திய ஒரு படம். இந்த படத்தின் மைய நாயகனாக கதாநாயகனாக அந்த குருவினுடைய கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு அலெக் கின்னஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த படம் பிரான்ஸ் நாட்டின் ஒரு கிராமப்புறத்தில் முற்றிலுமாய் எடுக்கப்பட்ட படம் அது. ஒரு நாள் படப்பிடிப்புக்கு பிறகு இந்த அலெக்ஸ் கின்னர் என்பவர், இந்த திரைப்பட நடிகர், ஃபாதர் பிரவுன் கதாபாத்திரத்தை அவர் முழுமையாய் ஏற்று அதற்கான வேடம் அணிந்து ஒரு கத்தோலிக்க குருவாக அங்கெல்லாம் அணிந்து கொண்டு அவர் படப்பிடிப்புக்கு பிறகு தான் தங்கியிருந்த அந்த விடுதியை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்தார். He was going to his hotel back after the shooting. அப்படி செல்லுகின்ற பொழுது அவரை எதிர்கொண்டு ஒரு சிறுவன் வருகின்றான். அந்த சிறுவன் இந்த நடிகரை கத்தோலிக்க குரு என்று எண்ணி ஒரு புன்முறுவலோடு அவரை எதிர்கொண்டு அறிமுகப்படுத்தி கொண்டு அவருடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு அவரோடு சேர்ந்து அந்த தங்குமிடத்திற்கு அந்த சிறுவனும் சென்றானாம். இதை பிற்காலத்தில் தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிடுகின்ற இந்த ஆங்கில திரைப்பட நடிகர் அலெக் கின்னஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார், கத்தோலிக்க மதத்தை பற்றி நான் கொண்டிருந்த தவறானங்கள் முற்றிலும் வித்தியாசமானது, மாறுபட்டது. முன்பின் எவ்வித அறிமுகம் இல்லாத போதும் ஒரு சிறு குழந்தையின் மனதில் ஒரு அருள் பணியாளரின் உருவம் இவ்வளவு நம்பிக்கை உருவாக்க முடியும் என்றால் அந்த கத்தோலிக்க மறையில் நிச்சயம் நல்லவை பல இருக்க வேண்டும். இதுதான் தன்னுடைய சுயசரிதையில் அவர் குறிப்பிட்டிருந்த வார்த்தைகள். அடுத்தடுத்து வந்த ஆண்டுகளில்
அவருடைய மனைவி மெருல்லா, அவருடைய மகன் மேத்யூ என மூவருமே கத்தோலிக்க மதத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். பிரியமானவர்களே, கடவுள் ஒருவருடைய வாழ்வில் பல வியப்பான வழிகளில் அறிமுகமாகின்றார். வயதில் வளர்ந்த அலெக்கின்னஸ் அவர்களும் அவரை இறைவனிடம் மீண்டும் அழைத்து சென்ற அந்த சிறுவனும் தான் இன்றைய 2ஆம் ஞாயிறு ஆண்டின் பொது காலத்தினுடைய இறைவார்த்தை வழிபாட்டில் நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள வெவ்வேறு நிகழ்வுகளை சிந்திக்க உதவியாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவன் சாமுவேலுக்கு கடவுள் அறிமுகமாகும் நிகழ்வினை நாம் தியானித்தோம். அதேபோல் நற்செய்தியில் வளர்ந்துவிட்ட அந்திரேயாவும் சீமோன் பேதுருவும் இயேசுவுக்கு அறிமுகமாகும் நிகழ்வை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த இரு நிகழ்வுகளும் நம் வாழ்வுக்கு தேவையான சில பாடங்களை கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு தருவதாய் உணர்கின்றேன். அதையே நாம் தியானிக்கவும் முயற்சி செய்வோம். சிறுவன் சாமுவேலுக்கு ஆண்டவர் இல்லத்தில் அறிமுகமாகின்றார் இறைவன். கோவிலில் சாமுவேலுக்கு இறைவன் அறிமுகமாகின்றார். சாமுவேலை பொறுத்தவரையில் கோவில், ஆண்டவருடைய இல்லம், ஆலயம் சார்ந்த வழிபாடு, அதோடு தொடர்புடைய கொண்டாட்டங்கள், இதுதான் அவனுடைய வாழ்வின் மையமாயிருந்தது. காரணம், அவனுடைய பெற்றோர் முதிர்ந்த வயதில் அவனை பெற்ற பொழுது நாங்கள் எனக்கு பிறக்கின்ற மகனை மீண்டும் கடவுளுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அதுதான் சாமுவேல் முதல் நூலில் முதல் பகுதியில் நாம் வாசிக்கின்ற பகுதி. அவருடைய தாயார் அன்னா முதிர்ந்த வயது வரை மகன் இல்லாமல், பிள்ளை பேர் இல்லாமல் வாழ்ந்தவர். ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் கடவுளுக்கு தங்களுடைய பலிகளை செலுத்துவார்கள். அந்த ஆண்டு அவள் கடவுளுக்கு முன்பாக தன் மனதை கொட்டி கொண்டிருந்தாள். அந்த ஆலயத்தினுடைய குருவாக இருந்த ஏலி கூட அண்ணாவை பார்த்து மிக ஏளனமாக சொல்வார், குடிகாரியை போல் நீ பிதற்றி கொண்டிருக்கிறாயே. ஆனால் அண்ணா சொல்வார், நான் என் உள்ளத்தை ஆண்டவரிடம் கொட்டி கொண்டிருக்கிறேன். சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரத்தில் இவைகளை நாம் வாசிக்கின்றோம். இப்படியாய் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட மகனை சாமுவேலை கடவுளுக்கே காணிக்கையாக்கி ஆலயத்திலேயே விட்டுவிடுகிறார்கள். அப்படி என்றால் சாமுவேலை பொறுத்தவரையில் கடவுளுடைய கோவில், கடவுளுடைய இல்லம், அதோடு தொடர்புடைய வழிபாடுகள், கொண்டாட்டங்கள், இவைகள் தான் அவனுடைய வாழ்வினுடைய மையமாய் இருந்தது. இருந்தாலும் அந்த புனிதமான இடத்திலும் சிறுவனாயிருந்த சாமுவேலால் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. கடவுளை காண்பதற்கு உண்மையான உள்ளார்ந்த கண்ணோட்டம் இல்லையெனில் அவர் குடியிருக்கும் இல்லத்திலும் அவரை காண இயலாமல் போகலாம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அவர் குடியிருக்கும் இல்லத்திலும் அவரை காண இயலாமல் போகலாம். ஒரு சில நேரங்களில் ஆலயங்களில், வழிபாட்டு நேரங்களில் கடவுளை மறைக்கும் அளவிற்கு அல்லது மறந்து போக செய்யும் அளவிற்கு வேற்று எண்ணங்களால் நம்முடைய சிந்தனைகள் ஆக்கிரமித்து கொள்ளப்படுகிறது. இது ஆண்டவரை காண முடியாமல் தடுமாற வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் சந்திக்கணும். ஏலி அந்த ஆலயத்திலேயே இருந்தார். ஆலய வழிபாடுகளோடு தன்னை இணைத்து கொண்டவர். கோவில் சார்ந்ததுதான் அவருடைய பணியாக இருந்தது. ஆனாலும் கடவுள் சாமுவேலை அழைப்பதை ஏலியால் கண்டுகொள்ள முடியவில்லை, உணர முடியவில்லை. இறுதியாகத்தான் சொல்லுகின்றார், ஒருவேளை மீண்டும் நீ ஒரு குரல் கேட்டால் ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சிறுவன் ஏலியிடம் வந்து 2 முறை சொல்லிய பிறகு 3வது முறை மீண்டும் குரலொலியை கேட்டால் நீ இப்படி சொல் என்று சொல்லி அனுப்புகின்றார். ஆலயத்திற்குள்ளாரே இருந்த ஏலியால் கடவுளை காண இயலவில்லை. காரணம், அவருடைய சிந்தனைகளை அவருடைய மகன்கள், அந்த மகன்களுடைய தாறுமாறான வாழ்வு ஆக்கிரமித்திருந்தது. எனவே ஏலியால் கடவுளை ஆலயத்திற்குள் இருந்தும் காண முடியவில்லை. சாமுவேலுக்கு இறைவனை பற்றி பல உண்மைகளை கற்றுத்தந்தவர் ஏலி. ஆனாலும்
சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை அவரும் உடனே உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் ஏலி குறித்து சொல்லப்படுகின்றது சாமுவேல் 1:3 அதிகாரம் இறைவசனம் 2. அவரது கண் பார்வை மங்கி வந்தது. அவருடைய கண் பார்வை மங்கி வந்தது மட்டும் காரணம் அல்ல. நான் முன்னதாக குறிப்பிட்டது போல ஏலியினுடைய புதல்வர்கள், அவர்களுடைய மகன்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த தாறுமாறான வாழ்க்கை எதை என்பதை இன்றைய 2வது வாசகத்தில் இந்த உடலால் நாம் கடவுளுக்கு எதிராக செய்கின்ற குற்றங்களை குறித்து முன்னறிவிக்கின்ற பகுதியோடு தொடர்புடையது. 3ஆம் முறையாக சிறுவன் சாமுவேல் தன்னை அணுகி வந்தபோதுதான் அவர் இறைவன் சாமுவேலை அழைக்கிறார் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ளுகிறார். தான் சொல்லி தந்தவை அனைத்தையும் விட தன் சீடன் சாமுவேல் ஆண்டவருக்கு நேரடியாக அறிமுகமாகும் அனுபவம் எவ்வளவோ உயர்ந்தது என்பதை உணர்ந்த குரு ஏலி தனது உதவியின்றி சாமுவேல் இறைவனை எவ்வாறு நேரில் சந்திக்க முடியும் என்பதை உணர்த்துகின்றார். இன்றைய நற்செய்தியில் கடந்த வாரம் திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுப்பதை நாம் தியானித்தோம். இன்றைய வாரத்தில் அதே திருமுழுக்கு யோவான் இயேசுவை தன் சீடர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். சீமோன் திருமுழுக்கு யோவான் தம்மோடு இருந்த சீடர்களை பார்த்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் செம்மறி, இனி நீங்கள் பின்பற்ற வேண்டியவர் நான் அல்ல, அவர் பின்னே செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். இவருக்காகத்தான் நாம் காத்திருந்தோம், இனி இவர்தான் வளர வேண்டும், நான் அல்ல, நான் மறைய வேண்டும், எனவே நீங்கள் பின்பற்ற வேண்டியவர் நான் அல்ல, அவர்தான் என்று சொல்லி மறைமுகமாய் தம்முடைய சீடர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். எப்படி ஏலி கடவுளை சாமுவேலுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றாரோ, எப்படி சாமுவேல் கடவுளுக்கு நேரடியாய் அறிமுகமாகின்றாரோ, அப்படியாய் தம்முடைய சீடர்களுக்கும் திருமுழுக்கு யோவான் இயேசுவை அறிமுகம் செய்து வைக்கின்றார். அன்புக்கினியவர்களே, இந்த அறிமுக அனுபவம் அவர்களுக்கு பெரும் மகிழ்வை தருகிறது. குரு ஏலியை போல திருமுழுக்கு யோவானும் தம் சீடர்களுக்கு இயேசுவை சுட்டிக்காட்டி அவர்கள் அறிமுகமாகுவதற்கும் அவர்கள் பின் செல்வதற்கும் வழிவகுக்கின்றார். மிக அழுத்தமான செய்தி. தனக்கு அறிமுகமான ஒருவரை உடனடியாக இன்னொருவருக்கு அறிமுகம் செய்து வைக்கின்ற மாபெரும் ஆளுமைகளாக இன்றைய முதல் வாசகத்தில் ஏலி குருவையும் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானையும் என்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியில் அந்திரேயா தான் பெற்ற அனுபவத்தை, தனக்கு அறிமுகமான இயேசுவை உடனே தன்னுடைய சகோதரரான சீமோனுக்கும் அறிமுகப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து பாருங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக அறிமுக நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இதுதான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டினுடைய மையமாய் நான் உணர்கின்றேன். சாமுவேலுக்கு இறைவன் ஆலயத்தில் அறிமுகமாகிறார், சீடர்களுக்கு வழியோரத்தில் அறிமுகமாகின்றார். ஆனால் திருச்சபையினுடைய வரலாறையும் புனிதர்களுடைய வரலாறையும் சற்று மீட்டுருவாக்கம் செய்து பாருங்கள், உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர பாருங்கள். வழியோரமாய் யதார்த்தமான வாழ்க்கையின் சூழல்களில் அறிமுகமாகிக் கொண்ட கடவுளுடைய அனுபவம் தான் பல வரலாறுகளையும் வரலாற்று மனிதர்களையும் உருவாக்கி இருக்கிறது. புனித அன்னை தெரேசாவாக இருக்கட்டும், புனித தொன்போஸ்கோவாக இருக்கட்டும், புனித இன்னாசியாராக இருக்கட்டும், புனித அருளானந்தராக இருக்கட்டும், நீண்டு கொண்டே போகிறது பட்டியல். இவர்கள் எல்லாருக்கும் கடவுள் அவர்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை சூழலில் அறிமுகமாகின்றார். அன்புக்குரியவர்களை, கடந்த வாரத்தில் நாம் இயேசுனுடைய முதல் 4 சீடர்களுடைய அழைப்பை குறித்து கூட நாம் வாசித்தோம். இந்த முதல் 4 சீடர்களுக்கும் இயேசு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த சூழலில் அறிமுகமாகிறார். முதல் சீடர்கள் இருவர் தங்கள் தந்தையோடு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள். வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, தந்தையோடு இருக்கின்ற பொழுது
இயேசு அவர்களுக்கு அறிமுகமாகிறார். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அறிமுகமான இயேசுவின் பின் செல்லுகிறார். சற்று அப்பால் தள்ளி பார்க்கிறார். இன்னும் 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீன்களை பிடித்து கரையிலிருந்து அவைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் பார்த்து சொல்லுகின்றார், அவர்களுக்கும் அறிமுகமாகின்றார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். வழியோரம் நடந்த, எதேச்சியாய் நடந்த பல்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் தான் இவர்களை கடவுளுக்கு மிக உண்மையாக உள்ளார்ந்த உறவோடு இருக்க அவர்களை செய்திருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ஃபாதர் பைபிள்லாம் கொண்டு வந்து. இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். 4 மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். என் அன்புக்குரியவர்களே, என்ன தேடுகிறீர்கள், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்ற 2 கேள்விகளையும் வந்து பாருங்கள் என்ற அழைப்பையும் மையப்படுத்தி இன்றைய நற்செய்தி பின்னப்பட்டுள்ளது. என்ன தேடுகிறீர்கள் என்ற சொற்கள் இயேசு கூறும் முதல் சொற்களாக யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். கடவுள் நம் வாழ்வில் முக்கிய இடம் பெறவில்லை என்பதால் அவரை நமது குடும்பங்களிலோ அல்லது நட்பு வளையங்களிலோ நாம் பல நேரங்களில் தேடுவதில்லை. என்ன தேடுகிறீர்கள்? மிக ஆழமான பொருள் பொதிந்த ஒரு கேள்வி. வாழ்வு முழுவதும் நம்மை அடிக்கடி சுற்றி வரும் கேள்வியும் இதுதான். நம்முடைய வாழ்வில் தேடுதல் ஒரு முக்கிய அம்சம். நம்மில் பலர் என்ன தேடுகிறோம் என்பது புரியாமலேயே வாழ்வின் பெரும் பகுதியை கழித்து விடுகிறோம் அல்லது தவறானவற்றை தேடி நாம் களைத்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு கூறிட விரும்புகின்றேன். ஒரு குட்டி மீன் ஒன்று கடலில் நீந்தி கொண்டிருந்தது. அது அங்குமிங்குமாய் நீந்தி எதையோ தேடுவது போல் அது தென்பட்டது. இதை பார்த்த ஒரு பெரிய மீன் அந்த குட்டி மீனிடம், என்ன தேடுகிறாய் என்று கேட்டது. உடனே அந்த குட்டி மீன் சொன்னது, நீங்கள் எல்லாம் கடல் கடல் என்று சொல்லுகிறீர்களே, அந்த கடல் எங்கிருக்கிறது, அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாம். கடலுக்குள் இருந்து கொண்டே கடலை தேடிய அந்த சின்ன மீனை போல நாமும் இறைவனை, அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் என்றால் நம்முடைய விவிலியம் அல்ல, 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தாயுமானவர் என்ற சிவனடியார், நம்முடைய சன்மார்க்க சான்றோர் அழகாய் சொல்லுகின்றார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி எந்த நாளும் என்னை பிரியாது என் உயிராய் சிந்தை குடிகொண்ட அருள்தேவ பராபரமே. கடவுளுடைய மாட்சியினை தெளிவுற குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வார்த்தையும் நமக்கு சொல்லுது. இறைவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்து நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவரை புரிந்து கொள்ளாமல் தேடிக்கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். முக்கியமாக நம்முடைய வாழ்வினுடைய துன்பத் தருணங்களில், சவால் நிறைந்த தருணங்களில், நெருக்கடியான வேளைகளில் இறைவன் காணாமல் போய்விட்டதாக எண்ணி நாம் அவரை தேடாமல் இருக்கிறோம். என்ன தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டது நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக தன்னை தேடிபவர்களே அதிகம் என்பதை சொல்லாமல் சொல்லும் வண்ணம் இயேசு இந்த கேள்வியை கேட்டது போல் தெரிகிறது. தாங்கள் எந்த தேவைக்காகவும் இயேசுவை தேடி வரவில்லை, மாறாக தாங்கள் அவரையே தேடி வந்திருக்கிறோம் என்பதை உணர்த்த அச்சீடர்கள், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்ற கேள்வியை கேட்கின்றனர். அவர்களது தேடல் உண்மையானது, ஆழமானது என்பதை உணர்ந்த இயேசு அவர்களிடம் வந்து பாருங்கள், கம் அண்ட் see, ஒரு அழகான அனுபவத்திற்கான அறைகூவல் இது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட
இத்தகைய ஒரு சூழலுக்கு கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கின்றார். வந்து பாருங்கள். ஆனால் நாம் தான் கடவுளை தேடுவதில்லை. நம்முடைய பல நேர கடவுளுடைய தேடல் நமக்கானவற்றை பெற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய தந்தை ரொனால்டு ஜெசையா அவர்கள் நம்முடைய கொடியிறக்க திருநிகழ்வு திருப்பலிக்கு வந்திருந்த பொழுது மிக அழகாக சொன்னார். நாம் கடவுளை மகிமைப்படுத்தவில்லை எனிலும் கடவுள் நமக்கானதை கொடுக்கின்றார். அப்படி என்றால் கடவுள் எவ்வளவு தாராளமானவர், கடவுள் எவ்வளவு பேரன்பு கொண்டிருக்கின்றவர், எவ்வளவு இரக்கமுடையவர். அப்படி என்றால் அந்த கடவுளை தேட நமக்கான அழைப்பு என்று அழுத்தமாய் நமக்கு தரப்படுகிறது. இறைவனை, இயேசுவை உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்பும் சீடர்களுக்கு தேவையான 2 அம்சங்கள் திருமுழுக்கு பெற்ற நம் எல்லாருக்குமானதை இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்று இறைவனை தேடுவதும், இன்னொன்று இறைவனுடன் தங்குவதும் மிக முக்கியமானது. இயேசுவை பின்பற்ற விரும்புகின்ற உங்களுக்கும் எனக்குமானது இறைவனை தேடுவதும் இறைவனுடன் தங்குவதும். இந்த 2 அம்சங்கள் நம்மில் இருந்தால் நிச்சயமாய் நாமும் புனித அந்திரேயாவை போல் செயல்படுவோம். அந்திரே என்ன செய்கின்றார்? தான் கண்ட இயேசுவை, தனக்கு அறிமுகமான இயேசுவை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உடனடியாய் தம் சகோதரரான பேதுருவுக்கும் அவர் எடுத்து செல்லுகின்றார். இயேசுவிடம் அவரை அழைத்து வந்து அவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கின்றார். அன்புக்கினியவர்களே, நம்முடைய குடும்பங்களில் உடன் பிறந்தோரும் உறவுகளும் வாழ்வில் முன்னேறுவதற்கு உதவியாக பலரை நாம் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம். ஏன் பல வேளைகளில் இன்று நம்முடைய இளையோர் அல்லது குறிப்பாக இந்த புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீது அதீத ஆர்வமுடையவர்கள், if it is a new mobile, if it is a new gadget, immediately we try to know about everything about it. ஒரு புது மொபைல் வருதுன்னா அது என்ன வெர்ஷன், அதில் எவ்வளோ ஜிபி, அதில் எவ்வளோ எம்பி, அதில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி, அதில் எவ்வளோ மெமரி, எல்லாத்தையும் நாம் அறிமுகம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இல்லைனா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த கம்பெனி மொபைல் வாங்கு, இந்த கம்பெனி டிவி வாங்கு, அல்லது இந்த கடைக்கு போ, இங்கே நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் தேவையில்லாதவற்றை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். தேவையான கடவுளை நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோமா? இன்றைய முன்னுரையில் நாம் அழகாய் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு இயற்கை நம்மிடம் ஒரு மிகப்பெரிய அழுகுரலை எழுப்புகிறது. என்னை அழித்து நீங்கள் மட்டும் வாழ நினைக்கிறீர்கள், என்னை முற்றிலுமாய் கொன்று நீங்கள் மட்டும் இருக்க நினைக்கிறீர்கள், ஆனால் என்னை பிரிந்து உங்களால் வாழ முடியாது என்பதை இயற்கை நமக்கு உணர்த்தினாலும் அதை பல வேளைகளில் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் எல்லாவற்றையும் மாசுபடுத்துகின்றோம். காற்றை மாசுபடுத்துகின்றோம், நீரை மாசுபடுத்துகின்றோம். இப்படி நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆதாரமான எல்லாவற்றையும் நாம் மாசுபடுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவைகளுடைய அழுகுரலுக்கும் நாம் செவிமடுத்து அவைகளில் இருக்கின்ற கடவுளையும் நாம் அறிமுகமாக்கிக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உடன் பிறந்தோரையும் உறவுகளையும் இறைவனுக்கு நாம் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழுத்தமாய் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எனக்கு அறிமுகமான இயேசுவை நான் இன்னொருவருக்கு, என் குடும்பத்தாருக்கு, என் உறவினர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, பழக்கமானவர்களுக்கு, நான் பணி செய்கின்ற இடத்தில் இருப்பவருக்கு அறிமுகம் படுத்தி இருக்கின்றேனா? 2 வாரங்களுக்கு முன்பு என்னுடைய மூத்த சகோதரியினுடைய மகள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய அலுவலகத்திற்கு வந்த ஒரு நபரை குறித்து பகிர்ந்து கொண்டார். அவருடைய சொந்த ஊர் தென் தமிழகம், திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமமாம். அவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய சாதி பெயரை எல்லாம் சொல்லி குறிப்பிட்டார். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறாராம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனவே அதிலெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆர்வமில்லை, அதை குறித்து நான் சிந்திப்பது கூட இல்லை. இப்பொழுது நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நிறைய நேரம் ஜெபிக்கின்றோம், நிறைய நேரம் விவிலியம் வாசிக்கின்றோம். இன்று நான் வெகுவாகவே பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நான் நம்பி எனக்கு அறிமுகமான
ஏற்றுக்கொண்ட இயேசுதான். இந்த இருவருமே பிற மதத்தை சார்ந்தவர்கள். அந்த அலுவலகத்தில் வரவேற்பறையில் அமர்ந்து பணிபுரிகின்ற சகோதரியும் என்னுடைய மூத்த சகோதரனுடைய மகளும் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு அவருடைய அலுவலகத்தில் அறிமுகமான அந்த மனிதர் இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார், இயேசுவை குறித்து பேசினார். இதற்கு முன்பு இயேசுவை பற்றி தெரியாத வேற்று மதத்தை வேற்று நம்பிக்கையை பின்பற்றிய அவர் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டதாகவும் அவருடைய குடும்பம் மகிழ்வோடு இருப்பதாகவும் அவர்களுக்கு எடுத்து சொன்னதை என்னோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை நமக்குள் வைத்து புதைத்து கொள்ளுவதற்கு அல்ல, மாறாக அதை அடுத்தவருக்கும் அறிமுகப்படுத்த அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இன்றைய அழுத்தமான செய்தியாய் நான் உணர்கின்றேன். இப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட பேதுரு என்று திருச்சபையினுடைய மாபெரும் புனிதராய் கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றார். இந்த அறிமுகம் 20 நூற்றாண்டுகளை கடந்து ஒரு மாபெரும் திருச்சபையை இன்னும் பெரிதாய் வளர்ப்பதற்கு உதவி செய்திருக்கிறது. அந்திரேயாவினுடைய பேதுரு இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வு இன்று மாபெரும் திருச்சபை என்கின்ற விருட்சகம் வளர்வதற்கு உதவி செய்திருக்கிறது என்று சொன்னால், இன்று கிறிஸ்துவின் மக்களாய் திருமுழுக்கு பெற்ற நாம் பெற்ற இயேசுவை அடுத்தவருக்கு அறிமுகம் செய்து வைத்தால் இன்னும் எவ்வளவோ மனிதர்களை இயேசுவிடம் நம்மால் கொண்டு வர முடியும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய புனித யோசேப்பிடம் மன்றாடுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் கேட்போம். அப்படிப்பட்ட இயேசுவின் திருமுழுக்கு பெற்ற சீடர்களாய் சீடத்திகளாய் நாம் வாழ்ந்திட. மண்ணையும் படைத்தவரா கடவுள் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகி கிறிஸ்துவை மன்றாடுவோம். வந்து பாருங்கள் என்று அழைத்தவரே எம் இறைவா, உமது திருப்பணி செய்ய முன் வந்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் தங்கள் அழைப்பின் இறை நோக்கத்தை நிறைவேற்றி தங்கள் பணி வாழ்வை பலப்படுத்திட அவர்களோடு உடனிருந்து வழிகாட்ட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாமுவேலை அழைத்து மேன்மைப்படுத்தியவரே எம் இறைவா, உமது அழைப்பை நாங்கள் உணர்ந்து உமக்கு உகந்த வழியினில் நடந்து வாழ்வின் நற்கனிகளை பெற்று வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையின் இன்பத்தை படைத்தவரே எம் இறைவா, பாதுகாக்க வேண்டிய இயற்கையை பரிதவிக்க விடாமல்
வீடும் நாடும் செழித்து சந்தோஷமும் அமைதியும் பொங்கி வழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைத்தலின் ஆண்டவரே எம் இறைவா, சமூக பணியாற்ற அழைத்த நாட்டு தலைவர்கள் நேரிய வழியில் நடந்து மக்களின் நலனை மனதிற்கொண்டு நல் திட்டங்களை செயலாக்கி நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் மன்னவனே என் இறைவா, எங்கள் பகுதியில் தேவையான மழைப்பொழிவும் நீர்நிலைகள் நிறைந்து விவசாயம் செழிக்கவும் என் விவசாயிகள் மனங்கள் சந்தோஷத்தில் பொங்கவும் அனைத்து உள்ளங்களும் இல்லங்களும் உமது ஆசிரியை பெற்றுக்கொண்டு வேண்டிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் செபிப்போம். ஆண்டவர், எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதாகுமே. ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவனமேறவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்கு செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளும் இம்மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்குடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என ஆடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிந்தனிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாலில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிமுகமான கடவுள். அறிமுகமான இவரை அறிமுகமாகாதவர்களுக்கு அறிமுகம் செய்ய அழைப்பு தருகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை களைவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். திருமண ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் வெட்டுவாங்கனி புனித சுவைக்கின் அன்னாள் பங்கு தந்தை தாமோதரன், தாய் ஜெயலட்சுமி இவர்களின் மகன் வினோதனுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித தோமையார் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை ஜே.ஏ. எட்வின், தாய் புளோரன்ஸ் இவர்களின் மகள் நெசி கிளாடிஸுக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது இரண்டாம் ஓலை. தூத்துக்குடி மறை மாவட்டம் சொக்கன் குடியிருப்பு பங்கு தந்தை மரிய சுவைக்கின் லாரன்ஸ், தாய் அமலஜோதி இவர்களின் மகன் செல்வ திலீபன் ராஜாவுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித அன்னை தெரேசா அன்பியத்தில் வசிக்கும் தந்தை பீட்டர் செல்வராஜ், தாய் மரிய தனிஸ் எல்டின் இவர்களின் மகள் சகாய செல்வ அனிதாவுக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது இரண்டாம் ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித தோமையார் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை தெய்வ திரு இ. பாஸ்கர், தாய் இருதய அனுசுயா மேரி இவர்களின் மகன் செபஸ்டின் பிரசாந்துக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் வெள்ளம் குழந்தை சாலைய பங்கு தந்தை கே. செல்வராஜ், தாய் எஸ். சித்ரா இவர்களின் மகள் ரம்யா செல்விக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது இரண்டாம் ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித மத்தேயு அன்பியத்தில் வசிக்கும் தந்தை முகமது சாஹிப், தாய் முபீனா இவர்களின் மகன் மத்தேயு என்ற முகமது முதசீருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித மத்தேயு அன்பியத்தில் வசிக்கும் தந்தை கண்ணன் என்ற லாரன்ஸ், தாய் அற்புத மேரி இவர்களின் மகள் லீமா ஹெலனுக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது மூன்றாவது ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித பிலிப் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணி சுவாமி, தாய் தெரேசா இவர்களின் மகன் ஆ. அந்தோணி சுவாமிக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் சோழிங்கநல்லூர் பங்கு தந்தை மாசில்லா மணி, தாய் ரோஸ்மேரி இவர்களின் மகள் மரிய சூர்யாவுக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது முதல் ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை பங்கு புனித ராயப்பர் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை தெய்வ திரு அந்தோணி சுவாமி, தாய் பாக்கிய ரோஸ்லின் மேரி இவர்களின் மகன் அஜய் ஆண்டோவுக்கும், கோயம்புத்தூர் மறை மாவட்டம் கணபதி புனித பிரான்சிஸ் அசிசியார் பங்கு தந்தை தெய்வ திரு டி சேவியர், தாய் செபஸ்டின் மேரி இவர்களின் மகள் ஆண்டனி செல்வராணிக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது இரண்டாவது ஓலை. இப்பொழுது வாசிக்கப்பட்ட 6 திருமண ஓலைகளில் ஏதேனும் விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களின் தலையான கடமை. ஞாயிறு அறிவிப்புகள். 17/1/2021 என்ற ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. வரும் புதன்கிழமை 20ஆம் தேதி மறை சாட்சியும் திருத்தந்தையுமான புனித பபியான் நினைவு நாள். அன்று மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் நினைவு நாளும் கூட. 21ஆம் தேதி வியாழக்கிழமை கன்னியும் மறை சாட்சியுமான புனித ஆக்னஸ் நினைவு நாள்.
22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித வின்சென்ட் நினைவு நாள். 24ஆம் தேதி வரும் ஞாயிறு, ஆண்டின் பொது காலம் 3ஆம் ஞாயிறு. அன்புக்கினியவர்களே, வியாழக்கிழமை தோறும் முற்பகல் 11:30 மணி திருப்பலி வழக்கம் போல் பங்கு ஆலயத்தில் நடைபெறும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். ஏற்கனவே பங்கு பேரவையில் கலந்து ஆலோசித்தது போல இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்முடைய திருப்பலி கொண்டாட்டங்கள் வழக்கம் போல் நடைபெறும். பிப்ரவரி மாதத்திலிருந்து நாம் ஏற்கனவே பின்பற்றிய வழிபாட்டு நேரங்கள் பின்பற்றப்படும். வார நாட்களில் காலை 6:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும், ஞாயிறுகளில் காலை 6:30க்கு ஆங்கிலத்திலும் காலை 8 மணிக்கு தமிழிலும் மாலை 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் ஞாயிறுகளில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் நடைபெறும். இடையில் எந்த திருப்பலியும் நடைபெறாது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். காரணம், நாம் இயல்பு நிலைக்கு திரும்பியதால் நாம் மீண்டும் நம்முடைய வழக்கமான நேரங்களில் திருப்பலிகளை கொண்டாட நாம் திட்டமிட்டோம். அதை வருகின்ற மாதத்திலிருந்து நாம் பின்பற்றிட முயற்சிப்போம். அன்புக்கினியவர்களே, கடந்த வாரம் நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. உதவி செய்த, உள்ளார்ந்த ஒத்துழைப்பை நல்கிய பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்துக் கொடுத்தவர்கள் பங்கினுடைய புனித மார்க் அன்பிய இறைவாழ் குடும்பங்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிப்போம். வரும் ஞாயிறு திருப்பலியை நமக்கு சிறப்பித்து கொடுப்போர் புனித யோவான் அன்பிய இறைவாழ் குடும்பங்கள். பங்கின் புனித வின்சென்ட் பால் குழுவினர் உங்களுடைய தாராள உதவி வேண்டி ஆலய முற்றத்தில் உள்ளனர். உதவிடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருவிருந்து பல்லவி. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம், பிரிவு 4, இறைவசனம் 16. நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக்கு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தினுடைய திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வலையொலி பகுதி பள்ளிக்கரணை இன்ஃபன்ட் ஜீசஸ் யூடியூப் சேனலிலும் பள்ளிக்கரணை இன்ஃபன்ட் ஜீசஸ் முகநூல் பகுதியிலும் ஒளிபரப்பப்படுகிறது. இறை மக்கள் இந்த பகுதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.